கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத கூடுகை, எப்பொழுதுமே இது நம்முடைய சிறுவாணி ரோட்டில் உள்ள தென்கரை பகுதியில் இருக்கிற கார்டன் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் நம்முடைய ஜெப கோபுரத்தின் அந்த காம்பவுண்டில் நடக்கும். ஆனால் இந்த மாதத்துலேருந்து இனி நிறைய பிள்ளைகள் அது ரொம்ப தூரமாக இருக்குது, பஸ் வசதி கம்மியாக இருக்குன்றதுனால இந்த கூட்டத்தை மட்டும் நீங்கள் ப்ரேயர் டவர் அங்கே ஒர்க் ஆகட்டும், நீங்கள் இந்த கூட்டத்தை மட்டும் சிட்டியில் வச்சா நல்லா இருக்குன்னு அநேகர் பேசினபடினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவ திட்டத்தின்படியாக இந்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் நமக்கு கோயம்புத்தூரில் உள்ள டவுன் ஹால் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, டவுன் ஹால் பக்கத்தில் உள்ள டிஎல்சி ஆலய வளாகத்தில் இருக்கிற டிஎல்சி பாரிஸ் ஹாலில், அந்த ஆலய வளாகத்துக்குள்ளால் ஒரு பாரிஸ் ஹால் இருக்குது, ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்குள்ளால் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நடக்க போகுது. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு. ஸோ நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த முறை அடிமை தான் அங்கு தேவ செய்தியை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். இனி எல்லா மாதமும் செகண்ட் சாட்டர்டே அங்கே நம்முடைய இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை இருக்கும். அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் நடந்து வர்ற தூரத்தில் இந்த ஹால் இருக்குது. ஸோ திரளான ஜனங்கள் எல்லா இடத்துலேருந்து வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆதியாகமம் 49:25. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மங்கள வார்த்தை யாக்கோபு தன் பிள்ளையாகிய யோசேப்புக்கு கொடுத்தது. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளில் ரொம்ப அதிகமாக நேசித்தது இந்த யோசேப்பு. அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினால இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. வானத்திலிருந்து உண்டாகும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா இன்னைக்கு பிறகு நல்ல ஜெபாவி உங்களுக்கு கிடைக்கும். வல்லமையின் வரங்கள் ஆண்டவர் தருவார். நேற்று வரைக்கும் ஜெபிக்க முடியலைன்னு இருந்த பிள்ளைகள் நல்லா ஜெபிப்பீங்க. ரெவலேஷன் வரும். குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள மூப்பர்கள் இனி சொப்பனங்களை காண்பார்கள். நீங்கள் இனி வருகிற காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கே அறிவிக்கிறது நிமித்தம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதான் வானத்திலிருந்து உண்டாகும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஸோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்தால் இந்த கெட்ட சொப்பனம் ஓடி போயிடும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அந்த வானத்திலிருந்து உண்டாகும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, வரங்களை தாங்க. நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், உங்கள் கூடவே நடக்கணும், பலோத்து சொந்தக்காரனாக மாறணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், உலக ஆசீர்வாதம் எல்லாம் தானாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களின் மட்டும் இல்லை, பூமிக்குரிய வேலை வசதி வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு பிறகு நில குலைஞ்சு கிடக்கிற உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி நிலை நிறுத்துவார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரர் ஜான் போஸ் கோலப்பன், கன்னியாகுமரி. நானும் என்னுடைய மனைவியும் தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு நேரில் வந்து எங்களுக்கு இருந்த அநேக பிரச்சனைகளை குறித்து ஜெப ஊழியரிடம் தெரிவித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்ததை தெரிவித்தோம். ஜெப ஊழியர் எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்து ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 அன்று அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பார்த்தீங்களா? ஜெப கோபுரத்திற்கு, நம்முடைய தேவனின் அன்பு ஜெப கோபுரத்திற்கு பிரச்சனையான சூழ்நிலையில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அவமானத்தோடு இருந்தாங்க. அவங்களோட ஆவிக்குரிய முயற்சி எடுத்தாங்க. அந்த ஆவிக்குரிய முயற்சி அவங்கள தேவனின் அன்பு ஜெப கோபுரத்துக்கு கொண்டு வந்தது. அங்கே மங்கள வார்த்தை கொடுக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட கற்பம் திறந்து ஆண் பிள்ளை
பிறந்தது. இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கோவை ஆசீர்வாத திருவிழாவுக்கு வாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கும். காட் பிளஸ் யூ. செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உயர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் என் பிள்ளைகளை நிரப்புவேன் என்று சொன்னீரேன். நல்ல வல்லமையின் வரங்கள், செபாவி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இவர்கள் கேளாத ஐஸ்வர்யங்களை, நன்மைகளை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். இந்த பூமியில் என் பிள்ளைகள் 4 காசு சேமித்து வீடு வாசலை கட்டி லைஃப்பில் அழகாக செட்டில் ஆகட்டும். பிள்ளைகளுடைய கடன்களெல்லாம் அடைச்சி கூடையாக மிச்சம் எடுக்க உதவி செய். எல்லா கோர்ட்டு கேஸுகளுக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும். இன்றைக்கு நடக்க போகிற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் குடும்பமாய் வந்து என் பிள்ளைகள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் நினைத்தருளும். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சங்கீதம் 30:11 இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.